அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் கொடிய பஞ்சமாய் இருக்கிறது. கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஆபிராமுக்கு இது மிகப்பெரிய சோதனை காலமாய் இருக்கிறது. தேசத்தில் பஞ்சம் உண்டானாலும் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் பதறமாட்டார்கள். பஞ்சம் தேவனுடைய நியாய தீர்ப்பாகும். வேதாகமத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பாகவே பஞ்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அடையாளமாகவும் பஞ்சம் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்ச காலத்தில் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பல பஞ்சங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: ஆபிரகாமின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், ஈசாக்கின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், யாக்கோபின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், நியாயாதிபதிகளின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், தாவீதின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், எலியாவின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், எலிசாவின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், எலிசாவின் நாளில் சமரியாவில் ஏற்பட்ட பஞ்சம், எலிசாவின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், சிதேக்கியாவின் நாளில் எருசலேமில் ஏற்பட்ட பஞ்சம், நெகேமியாவின் நாளில் கானானில் ஏற்பட்ட பஞ்சம், அறியப்படாத தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சம், பவுலின் நாளில் ரோம பேரரசில் ஏற்பட்ட பஞ்சம். கர்த்தரே ஆபிராமை கானான் தேசத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அவரை அழைத்து வந்த கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் ஆபிராமையும் அவரோடு கூட கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறவர்களையும் போஷிப்பார், அவர்களை ஆதரிப்பார். தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டானாலும் ஆபிராம் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆபக்கூக் 3:17-18. கானான் தேசத்தில் பஞ்சம் கொடிதாய் இருந்தாலும் ஆபிராம் கர்த்தருக்குள் கலிகூற கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்தாலும், நம்முடைய கடமைகளை நாம் நேர்த்தியாய் நிறைவேற்றினாலும், நம்முடைய ஜீவியத்திலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் சந்தோஷத்தின் பாதையில் முன்னேறி சென்றாலும் நமக்கு துக்கமும் சோகமும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் வெற்றிகளுக்கு மேல் வெற்றிகளை பெற்றுக்கொண்டாலும் நமக்கு தோல்விகளும் ஏமாற்றங்களும் தொல்லைகளும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆபிராம் கானான் தேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சோதனையில் ஆபிராம் தோல்வியுற்றார். யூதர்கள் தங்களுக்கு உதவி வரும் என்று எகிப்தை நோக்கி பார்த்தார்கள். அதற்காக தீர்க்கதரிசிகள் அவர்களை பல தடவை கடிந்து கூறியிருக்கிறார்கள். ஆபிராம் கர்த்தரை நம்பி கானான் தேசத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். ஆனால் கானான் தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போகிறார். கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே இந்த பூமியிலுள்ள ஒவ்வொரு தேசத்தில் பஞ்சமும் மற்றொரு தேசத்தில் செழிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்திலே தானியம் இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். மற்றொரு தேசத்திலே ஏராளமான தானியத்தினால் ஜனங்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். எல்லா வேளைகளிலும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காகவே அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் ஒருபோதும் தேவையில்லாமல் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல. ஆபிராம் கானான் தேசத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று.
அந்த பஞ்சம் மிகவும் கொடிதாய் இருப்பதினால் அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்று ஆபிராம் தீர்மானம் பண்ணுகிறார். எகிப்து தேசம் கானான் தேசத்திற்கு தென்கிழக்கு திசையில் உள்ளது. ஆபிராம் தான் புறப்பட்டு வந்த ஆரானுக்கு திரும்பி போகாமல் எகிப்திற்கு புறப்பட்டு போகிறார். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சகமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எபிரெயர் 11:15-16. ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு போகும்போது அவரோட கூட அவருடைய மனைவி சாராயும் கூட போகிறார். சாராய் பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ. ஆபிராம் தன் மனைவி சாராயின் நிமித்தமாக எகிப்தியரிடம் பொய் சொல்லுகிறார். ஆபிராம் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது அவள் இவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்று சொல்லுகிறார். ஆபிராம் சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று கூறும்போது அவளுக்கு வயது 65. ஆபிராமின் விசுவாசம் பலவீனமாக இருக்கிறது. சாராய் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த குமாரன் பிறப்பதற்கு முன்பாக தான் மரிப்பதில்லை என்பதை ஆபிராம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் ஆபிராம் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தபடியினால் சாராயை பற்றிய உண்மையை திருத்தி கூறுகிறார். அவர் பொய் கூறவில்லை. ஒரு வழியில் சாராய் ஆபிரகாமுக்கு ஒன்றுவிட்ட சகோதரி முறை வேண்டும். ஆபிராம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர், ஆனாலும் அவர் உண்மையை மறைத்து பொய் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷருடைய சுபாவங்களை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் பாவம் செய்தாலும் அவர்களுடைய பாவங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் மறைக்காமல் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பாவிகள் மனம் திரும்பியதற்கான எடுத்துக்காட்டுகளும் பரிசுத்தவான்கள் பாவத்தில் விழுந்துவிட்ட சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த சம்பவங்களை வாசித்து தியானித்து எச்சரிப்படைய வேண்டும். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் கீழே விழாதிருக்கும்படி எச்சரிப்போடு இருக்க வேண்டும். எகிப்து தேசத்திலே ஆபிரகாம் பொய் சொல்லி பாவம் செய்வது போல எகிப்தியர்களும் பிறர் மனைவியின் மீது இச்சைப்பட்டு பாவம் செய்கிறார்கள். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் சாராயை மிகுந்த அழகுள்ளவள் என்று காண்கிறார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழுகிறார்கள். ராஜாவுக்காக ஆயத்தமாகும் ஸ்திரீ கன்னிமாடத்தில் நீண்ட நாள் தங்கியிருந்து அங்கு பலவிதமான அலங்காரங்களை பெற்றுக்கொள்வாள். அதுபோன்று செய்வதற்காக பார்வோனுடைய ஆட்கள் சாராயை பார்வோனுடைய அரமனை கன்னிமாடத்திற்கு கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் இடைப்பட்டு சாராயை மீட்டு ரட்சிக்கிறார். ஆபிராம் சாராயின் புருஷன் என்பது எகிப்தியருக்கு தெரிய வந்தால் அவர்கள் ஆபிராமை கொன்று போட்டு சாராயை உயிரோடே வைப்பார்கள். இது ஆபிராமின் பயம். ஆபிராம் கர்த்தரை நம்பாமல் எகிப்தியருக்கு பயப்படுகிறார். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னோடு கூட இருப்பார் என்னும் விசுவாசம் ஆபிராமுக்கு இல்லை. ஆனாலும் ஆபிராம் விசுவாச வீரர்களில் ஒருவராக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆபிராமிடத்தில் அவிசுவாசம் காணப்பட்டாலும் நாம் ஆபிராமின் விசுவாசத்தை புகழ்ந்து பேசுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். ஆபிராமோ கர்த்தருக்கும் பயப்படுகிறார், எகிப்தியருக்கும் பயப்படுகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் மீது போதுமான அளவு விசுவாசம் இல்லை. கர்த்தர் ஏற்கனவே 2 தரம் ஆபிராமுக்கு தரிசனமாகி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை ஆபிராமுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய மகிமையை தரிசித்தவர்கள் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை முழு நிச்சயத்தோடு நம்ப வேண்டும். ஆனால் ஆபிராமோ எகிப்து தேசத்திலே வந்தபோது எகிப்தியருக்கு பயப்படுகிறார். பார்வோனின் பிரபுக்கள் சாராயை பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகிறார்கள். சாராய் நிமித்தம் பார்வோன் ஆபிரகாமுக்கு தரையை பாராட்டுகிறான். பார்வோன் ஆபிராமுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கேளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கொடுக்கிறான். ஆபிராம் சாராயின் நிமித்தமாக தனக்கு கொடுக்கப்படும் வெகுமதிகளையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார். ஆனாலும்
பார்வோனிடத்தில் சாராயை பற்றிய உண்மையை சொல்லாமல் மௌனமாயிருக்கிறார். பெரிய புயல் காற்றில் கேதுரு மரமே அசைந்து முறிந்து விழும்போது சாதாரண நாணல் புல் நிலைத்து நிற்காது. சோதனையில் ஆபிரகாமே நிலைத்து நில்லாத போது சாதாரண ஜனங்களால் விசுவாசத்தை காத்துக் கொள்வது மிகவும் கடினம்.